சங்கார தூதன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு தூதன் சிங்கார தூதன். எகிப்துல சங்காரம் பண்ணும்படி ஒரு தூதன் வந்தாரா? இப்போ சங்கார தூதன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு தூதன் சிங்கார தூதன். ஆமா, ரெண்டு தூதன் உங்க வலது பக்கத்திலையும் உங்க இடது பக்கத்திலையும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம், எதிரடையான காரியங்கள் எல்லாம் சங்காரம் பண்ணும்படி ஒரு தூதன். ஆமா, எத்தனை மீதியானியர் கடற்கரை மணலத்தனையாய் வந்தாலும் அதெல்லாம் சங்காரம் பண்ணி உங்க கோதுமைய விளைய வைக்கிறதுக்கு, அதை அறுக்கிறதுக்கு ஒரு தூதன், ஒரு சங்கார தூதனை தேவன் நியமிக்கிறார். Praise God. உங்களை எதுவும் தொடாதபடிக்கு, வாதை உங்க கூடாரத்தை அணுகாதபடி, பொல்லாப்பு உங்களுக்கு நேராதபடிக்கு ஒரு சங்கார தூதன். எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒரு சுடரொளி பட்டயத்தை கொடுத்து அங்க வச்சாரோ, அதை மாறி ஒரு பட்டயத்தை ஏந்தி நிற்கிற ஒரு தூதனின் பாதுகாப்பு உங்களுக்கு எப்போ உண்டு. Praise God. எந்த வியாதி, பலவீனம், தரித்திரம் எதுவும் உங்களை தொடாதபடி அவன் சக்குன்னு போட்டுட்டே இருப்பான். இன்னொரு தூதன் உங்களை அலங்காரம் பண்ற ஒரு சிங்கார தூதன், உங்களை ஜெபிக்க வைக்கிறதுக்கு, உங்களை உங்களை தட்டி எழுப்புறதுக்கு. பேதுரு வந்து தட்டி எழுப்புன மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் உங்களை தட்டி எழுப்புறதுக்கும் உங்களை கட்டி எழுப்புறதுக்கும் ஒரு சிங்கார தூதன் நியமிக்கப்படுகிறார். Praise God. Hallelujah. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க தனிமையா இருப்பதுக்கு தேவன் விடவே மாட்டார். ஒன்று, உங்களுக்கு நியமித்த மனிதர்கள் உங்க கூட இருப்பாங்க. அப்படி மனிதர்கள் கூட இல்லைனாலும் உங்களுக்குன்னு நியமித்த குறைஞ்சது ரெண்டு தூதர்கள். நீங்க கீரை அறுத்தாலும் சரி, கீரை விற்க போனாலும் சரி, மாடு மேய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்க மனிதர்களை மேய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எந்த வேலையில் இருக்கும் போதும், எந்த சூழ்நிலையிலும், நீங்க சமைக்கும் போது, நீங்க வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது, உங்க ஊழியத்துல நீங்க எங்க இருந்தாலும், நீங்க காட்டுல இருக்கும் போது, வீட்டுல இருக்கும் போது, நாட்டுக்கு போனாலும், எங்க போனாலும் ரெண்டு தூதர்கள் இல்லாம நீங்க போக மாட்டீங்க. தேவன் நியமித்த மனிதர்கள் இல்லைன்னா தேவன் நியமித்த தூதர்கள், பலசாலிகள், எதுக்கும் பயப்பட வேண்டாம். Praise God.